இறைமகன் இயேசு அழைக்கின்றார், இகத்தினில் நமக்கு வாழ்வளிக்க. இறைமகன் இயேசு அழைக்கின்றார். வாழ்ந்திடுவே உயிரும் உணவும் நானே என்றார், இணை உண்டால் வாழ்ந்திடுவே. உலகின் ஒளியும் நானே என்றார், உண்மையின் வழியும் நானே என்றார். உலகின் ஒளியும் நானே என்றார், உண்மையின் வழியும் நானே என்றார். உலகினில் நமக்கு புகலிடம் இவரே, உலகினில் நமக்கு புகலிடம் இவரே. உன்னத இயேசுவின் பாதம் பணிவோம், இறைமகன் இயேசு அழைக்கின்றார், இகத்தினில் நமக்கு வாழ்வளிக்க. இறைமகன் இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தம் மக்களை அமைதியில் சந்திக்கவும் அவர்களுக்கு நிலைவாழ்வை வழங்கவும் ஆண்டவர் இதோ மாட்சியுடன் கீழே இறங்கி வருவார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணல்கள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுற்றிருப்பார். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் வரவிருக்கிறார். அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், இவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் எப்படி பல நேரங்களில் எதுவும் அறியாமல் செய்கிறார்களோ அதுபோன்று இவர்களும் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் செய்வது குற்றம் என்றும் தவறு என்றும் பாவம் என்றும் தெரிந்தே அப்படி செய்கிறார்கள். அதற்கு 2 நபர்கள் இந்த இடத்திலே உதாரணமாக காண்பிக்கப்படுகிறார்கள். ஒருவர் திருமுழுக்கு யோவான். அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, தூய ஒரு மாசற்ற வாழ்க்கை வாழ்கிறார். கடவுளுக்கான வழியை ஆயத்தம் செய்கிறார். மக்களை எல்லோரும் பாவங்களை விட்டுவிட்டு மனம் மாறி கடவுளிடம் திரும்புங்கள் என்கிற அழைப்பை கொடுக்கின்றார். ஆனால் அப்பேற்பட்ட மனிதனை பார்க்கின்ற இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் பேய் பிடித்தவன், பேய் பிடித்தவன். கடவுளுடைய இறையரசு விண்ணரசு இந்த உலகத்திலே செயல்பட அழைப்பு கொடுக்கிற வேளையில் அப்பேற்பட்ட மனிதன் மீது இந்த மக்களுடைய பார்வை எப்பேற்பட்டதாக இருக்கிறது. அதே மானிட மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது கூட அவர் என்ன செய்கிறார்? சாதாரணமாக ஏழை மக்களோடு, எளிய மக்களோடு, குறிப்பாக வரி தண்டுபவர்களோடு, பாவிகளோடு, சமாரியர்களோடு சகஜமாக பேசுவது, பழகுவது, அவர்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்துவது, இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலும் கூட மானிட மகன் உண்கிறார், குடிக்கிறார். ஆனால் அவரையோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிற முத்திரையை குத்துவதை பார்க்கிறோம். இப்படிதான் அன்பிற்குரியவர்களே இந்த உலகம் கூட, இந்த உலகம் கூட அப்படிதான். பல நேரங்களில் இரட்டை வேட மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 மனநிலை உடையவர்கள். நமக்கு முன்பாக ஒன்று பேசுவார்கள், நமக்கு பின்புறம் சென்று மற்றொன்றை பேசுவார்கள். எச்சரிக்கையோடு இருக்கணும் இவங்க கிட்ட. குறை சொல்லுகின்ற புத்தியோடு இருக்கிறவர்கள். எப்பொழுது பார்த்தாலும், எதை பார்த்தாலும் குறை சொல்லுவது, எதற்கெடுத்தாலும் குறை. அவருடைய வாழ்விலே நிறைவே இருக்காது, நிறைவே இருக்காது. தன்னுடைய மனைவியை பார்த்தும் குறை சொல்லுவார்கள், பிள்ளைகளை பார்த்தும் குறை சொல்லுவார்கள். எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறை கண்டுபிடிப்பது தான் அவருடைய நோக்கமாகவே இருக்கும். விமர்சனம் செய்கிறவர்கள், எதுக்கெடுத்தாலும் விமர்சனம். இந்த புரணி பேசுதலை நாம் தவிர்க்கும் போது பல நேரங்களில் நிம்மதியோடு வாழலாம், மன நிறைவோடு வாழலாம். ஆனால் இந்த புரணி பேசாமல் நம்மால் இருக்கவே முடியாது என்றால் நம்முடைய கைகளும் கால்களும் நமித்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த நாக்கு சும்மாவே இருக்காதான். அப்படியே ஊர்கதை, உலக கதை, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு கதைகள் எல்லாம் அது புரணியாக பேசிக்கொண்டே இருக்கும். சமீபத்தில் ஒரு அருட்தந்தை மறையுரையாற்றி கொண்டிருக்கும் போது நகைச்சுவையாக இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு ஊருக்குள் 2 புதிய மனிதர்கள் வருகிறார்கள். ஒரு ஊருக்குள் 2 புதிய மனிதர்கள் வருகிறார்கள். அந்த புதிய மனிதர்களை பார்த்த உடனே அங்கிருக்கின்ற 2 தெருநாய்கள் குறைக்க ஆரம்பிக்கிறது. இந்த தெருநாய்கள் ஏன் குறைக்கிறது என்பது நிச்சயம் இதற்கு தெரியும். ஏனென்றால் புதிய மனிதன் யாரோ உள்ளே வருகிறான். ஆனா பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கின்ற நாய்க்கு நிச்சயம் தெரியாது என்ன நடக்கிறது என்று. இந்த 2 நாய்களும் குறைக்கிறதே என்று பக்கத்து தெருவில் இருக்கிற 2 நாயும் கூட சேர்ந்து குறைக்குதான். இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4 நாய்களும் ஏன் குறைக்குதுன்னே தெரியாம 4வது தெருவில் இருக்கிற இன்னும் 2 நாய் குறைச்சிக்கிட்டே இருந்ததாம். வேடிக்கையாக இருக்கிறது இல்லவா?
அன்பிற்குரியவர்களே, பலருடைய வாழ்க்கை கூட இப்படிதான். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன செயல் என்று தெரியாது. ஆனால் புரணி பேசுவது, அடுக்கடுக்காக பொய்களை கட்டி அவர்கள் மீது அவதூறுகளை பரப்புவது, இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவது பலருடைய நோக்கமாக இருக்கிறது. உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையை பேசுங்கள், உண்மையோடு வாழ முற்படுங்கள். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உண்மையுள்ள கடவுளை விசுவசிக்கிறவர்கள், உண்மையுள்ள கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். தெரியாத ஒன்றை பற்றி நான் பேச மாட்டேன், தெரியாத ஒன்றை பற்றி நான் புரணி பிறரிடத்திலே சொல்ல மாட்டேன் என்கிற உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும். பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே அப்படின்னு சொல்லும்போது பயனுள்ளவற்றை பேச வேண்டும், பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவர் உண்மையான தெய்வம், நம்மை உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எனவே இந்த இறைவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டுமே தவிர புரணி பேசுகிறவர்களுக்கோ, குறை சொல்லுகிறவர்களுக்கோ, இரட்டை நாக்குடைய மனிதர்களுக்கோ ஒருபோதும் நாம் செவி சாய்க்க கூடாது. சீராக்கின் ஞான புத்தகம் 28வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஊதும் போது தீப்பொறி கொழுந்துவிட்டு எரிகிறது. ஊதும் போது தீப்பொறியானது கொழுந்துவிட்டு எரிகிறது. அதன் மீது துப்பும் போது அதே தீப்பொறி தான், ஆனால் அதன் மீது துப்பும் போது அது அணைந்து போகிறது. இந்த இரு விளைவுகளும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன. ஒரே வாயிலிருந்து தான் வருது. ஊதுற காத்தும் இந்த வாயிலிருந்து தான், துப்புற எச்சிலும் இந்த வாயிலிருந்து தான். ஒன்று ஊதி அது பெரிதாக்குகிறது, மற்றொன்று அதை அணைத்து விடுகிறது. பாருங்க, கடவுளுக்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்றால், இறைவார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்றால், உன் நிறைவாழ்வு ஆறை போல பெருக்கெடுக்கும், ஆறு போல பெருக்கெடுக்கும். உன்னுடைய வெற்றி கடல் அலை போல பெருகும். இறைவார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. உன் வழிமரபினர் மணல் அளவாய் பெருகுவார்கள், உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்று பெருகுவார்கள். அவர்கள் வீழ்த்தப்பட மாட்டார்கள், அவர்கள் பெயர் ஒருபோதும் அழிக்கப்படாது, ஒருபோதும் அழிக்கப்படாது. எனவே அன்பிற்குரியவர்களே, புறம் கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். இப்பேற்பட்ட மனநிலை உடையவர்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் அழிந்து போகிறார்கள். பலர் வாழ்முனையில் மடிந்திருக்கின்றனர், ஆனால் நாவில் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானவர்கள். இப்படி புரணி பேசி பிறரை கெடுத்தவர்கள், குட்டி சுவராக்கியவர்கள், பிறருடைய வாழ்க்கையில அவர்கள் அவமானங்களை தேடி தந்தவர்கள் தான் அதிகம் பேர். வாழ்முனையில் மடிந்தவர்களை விட நாவால் மடிந்தோரே அதிகம் பேரா. அன்பு உள்ளங்களே, இந்த இறைவார்த்தையை வாசிக்கும் போது தியானிக்கணும். இன்றைய பதிலுரை பாடல், ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? யார் நற்பேறு பெற்றவர்? யார் நல்ல வாழ்க்கை வாழ்பவர்கள்? யார் தூய்மையான வாழ்க்கை வாழ்பவர்கள்? யார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்பவர் என்றால், அவர் பொல்லாதோரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். அவங்க தான் நற்பேறு பெற்றவர்கள், அவர்களுக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் தியானிப்பவர்கள், சிந்திப்பவர்கள், அவர்கள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால், அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார்கள். தாம் செய்வது அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற இறை வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கை வார்த்தைகளோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். உனக்கே
உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கோடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கோடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆளவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொலின்றி உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து சிறப்பாக ஒருங்கிணைந்து இந்த ஜெபத்தை ஜெபிப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று இன்று எங்கள் குடும்பத்தை குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும்
யாவும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். தாழ்வுக்கு உரிய தம் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். செபிப்போமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நற்பேறு பெற்றவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.